ஒரு மனிதன் அவருடைய அமர்கின்ற விதம், அவருடைய முகபாவனை, ஐ கான்டாக்ட், இது போன்ற ஒவ்வொன்றும் அவரை பற்றி ஒரு தகவலை சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இது பற்றி படிப்பதற்கென்று தனியான பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நிலைமைகள் அவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில இருப்புகள், சில அமைப்புகள், விதங்கள், இவைகளை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தனது வலது கையை ஊண்டியவாறு சாய்ந்து கொண்டிருப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். அதே நேரத்தில் இரண்டு கால்களையும் ஒன்றாக நட்டி அதன் மீது தொழுகையின் பொழுது அமர்வதை தடுத்தார்கள். தொழுகையின் பொழுது கையினுடைய இந்த பகுதிகள் அனைத்தும் நிலத்தில் படர்கின்ற விதத்தில் வைப்பதை தடுத்தார்கள். இது போன்ற ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்து இவ்வாறு தொழுகையின் பொழுது, தொழுகை முடிந்ததன் பின்னால் வைத்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று அதை தவிர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறார்கள். உங்களில் யாராவது அவ்வாறு பள்ளியில் உட்கார்ந்திருந்தால் ஃபலா யஷ்பிகன் பைன அஸாபிஇஹி ஃபஇன்னஹு ஃபீ ஸலா, தொழுகைக்காக வந்து காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவ்வாறு கை இரண்டையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் அதுவும் தொழுகையில் இருப்பதை போன்ற ஒரு நேரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாங்கள் அபூ தாவூத் கிரந்தத்தில் 562வது ஹதீஸாக பார்க்கின்றோம்.